என் பிள்ளையே, என் தங்கமே, என் செல்வமே, உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன். உனக்காக வந்து கொண்டிருக்கிறேன். நீ கேட்டவைகள் அனைத்தையும் தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார். ஏனென்றால் இந்த வீடியோ உன் கண்ணில் பட்டது என்றால் இது உனக்கானது. நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ அஞ்சிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரியும். உனக்கு துணையாக யாருமே இல்லை என்றும் எனக்கு தெரியும். நீ தனியாக அமர்ந்து கொண்டு பல சிந்தனைகளை உனக்குள் ஏற்றிக்கொண்டு நீ துன்பப்படுகிறாய், துயரப்படுகிறாய். அனைத்தையும் விட்டுவிடு. அன்னபூரணி தேவியை அழைத்து கொண்டு உனக்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன். தீராத செல்வத்தையும் உணவையும் தானியங்களையும் உனக்காக வழங்க நான் காத்திருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. உனக்கு பிடித்ததை செய். ஒரு நிமிடம் சற்று கண்களை மூடி யோசித்துப்பார். உனக்காக இந்த உலகத்தில் கஷ்டப்பட யார் இருக்கிறார் என்று யோசித்துப்பார். அவர்களை மட்டுமே நீ நினைத்துக்கொள். உனக்காக யார் கஷ்டப்படுகிறார்களோ, நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்காக அக்கறை கொள்கிறார்களோ அவர்களுக்காக மட்டும் உன் நேரத்தை செலவு செய். தேவையில்லாமல் அடுத்தவர்களின் பிரச்சனைக்குள் நீ செல்லாதே. அவர்கள் உன்னை மாற்றிவிட்டு தப்பித்து விடுவார்கள். ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள அனைவருமே அப்படித்தான் இருக்கிறார்கள். நீ ஏமாந்த பிள்ளையாக இருக்கிறாயே என் தங்கமே. நீ ஏமாறாதே. நீ ஏமாறாதே. நீ ஏமாற பிறந்தவளே கிடையாது. நீ தைரியமானவள், துணிச்சமானவள். துணிச்சலை மட்டுமே உனக்குள் ஒளித்து கொண்டிருப்பவள். தயவு செய்து பயப்படாதே. தாயி மகமாயி உன்னுடன் இருக்கிறாள். நான் மட்டுமல்ல, பல தெய்வங்கள் உன்னை சுற்றி காவலாக நிற்கின்றன. உனக்கு அரணாக நிற்கின்றனர். எதற்கும் ஐயம் கொள்ளாதே. தேவிகள் அனைவரும் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார்கள். பயப்படாதே. ஓம் மகாலட்சுமி தாயே என்று இப்பொழுதே கமெண்டில் கமெண்ட் செய். அது உன்னுடைய வளர்ச்சிக்கு முழு காரணமாக அமையும். இப்பொழுதே இந்த வீடியோவை நீ ஷேர் செய்தாய் என்றால் 4 பேர் அறிந்து கொண்டு அவர்களுக்கும் இந்த வீடியோ உதவும். அவர்களும் துன்பத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த வீடியோ உறுதுணையாக இருக்கும். பிள்ளையே, ஒன்றை மட்டும் மறவாதே. இந்த உலகில் அனைவருமே பயன்படுத்தி கொள்ள பிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நீ ஒரு கண்மணி. உனக்காக இந்த வீடியோவை நான் பதிவிட்டுள்ளேன். பிள்ளையே, ஒன்றை மட்டும் மறவாதே. பயன்படுத்தி கொண்டு தூக்கி போடும் இந்த உலகில் கண்மணியாக பிறந்தவள் நீ. கண்மணி நீ. உனக்காக எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன். நீ எதையும் மாற்றிக்கொள்ளாதே. எதற்கும் ஐயம் கொள்ளாதே. ஏனென்றால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேனே. எதற்காக நீ ஐயம் கொள்கிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். நீ தைரியமாக இரு. சுற்றி இருப்பவர்களை கவனிக்காதே, கண்டு கொள்ளாதே. உன்னை ஒருத்தர் புறக்கணிக்கிறார் என்றால் அவரை விட்டு நீ நகர்ந்து வந்துவிடு. உனக்கு ஒரு இடம் பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு தூரமாக சென்றுவிடு. பிரச்சனைகளிலிருந்து இது தப்பிப்பதற்கான முயற்சி அல்ல. இது நீ மிகவும் நேர்மையாக விலகுவதற்கு சமம். அவர்களுக்கே ஒரு நாள் புரிய வரும். அதற்குத்தானே நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு இடம் பிடிக்கவில்லை என்றால் நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல். சற்று கண்களை மூடி யோசித்துப்பார். பொறுமையாக இரு, அமைதியாக இரு. கோபம் கொள்ளாதே. அந்த கோபம் அனைவரது வாழ்க்கையுமே அழித்துவிடும். அதனால் கோபத்தை கைவிட்டு விடு என் தங்கமே. ஏனென்றால் இந்த உலகத்தில் கோபத்தில் அழிந்தவர்களே அதிகம். அமைதியாக ஒரு நிமிடம் கண்ணை மூடி சிந்தித்துப்பார். உன் நிலையை யோசித்துப்பார். ஏனென்றால் கூடிய விரைவிலே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்ற நான் எல்லாவற்றையும் செய்வேன். உன் வாழ்க்கையை முழுமையாக நான் மாற்றி காட்டுவேன். உனக்கு செல்வம் இல்லையா? ஐயம் கொள்ளாதே. நான் உனக்கு அதை தருவேன். உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். உனக்கான நேரம் வரும்பொழுது உனக்கான அனைத்துமே உன்னை வந்து சேரும்.
அனைத்திற்குமே காலம் நேரம் என்பது உண்டு. அதை மறவாதே என் பிள்ளையே. தகுந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் அனைத்தும் உன் கையில் வந்து சேரும். நீ என் பேச்சை கேள். உனக்கு உறுதுணையாக நான் நின்று வழி நடத்துவேன். உன் வழியில் எதையும் குறுக்கில் வரவிடாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ கலங்காதே என் பிள்ளையே. நீ கலங்கினால் என்னால் தாங்க இயலாது. சுற்றி நடக்கும் துரோகங்களையும் துயரங்களையும் கண்டு நீ பயந்து போயிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரிகிறது. அதை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறவாதே. அனைவரும் உன்னை பயன்படுத்தி கொண்டு தூக்கி போட்டு விடுவார்கள். ஆனால் உனக்குள் இருக்கும் உன் பாகத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உன் சுய விஷயங்களை யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் நீ அதை மறைத்து வைத்துக்கொள். அதை சாதனையாக மாற்றும் வரை கைவிடாதே. உனக்கு நான் துணையாக இருக்கும் பொழுது அஞ்சாமல் உனக்கு பிடித்தவற்றை செய்ய கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் மறவாதே என் பிள்ளையே. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு தேவையானவை உன்னை வந்து சேரும். விரைவிலேயே உனக்கு தேவையானவை உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு தேவையானவற்றை அளிக்க நானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டும் மறவாதே. அழாதே. தனியாக சென்று அமராதே. உன்னை நீ கவனமாக பார்த்துக்கொள். மீண்டு எழுந்து வா என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னை விட இந்த உலகத்தில் உன்னை புரிந்து கொண்டவர்கள் யாருமே இல்லை. எழுந்து மீண்டும் ஓடி வா. அனைத்தையும் சரி செய்து கொள். உனக்கான அனைத்தையும் உனக்காக நீ தக்க வைத்துக்கொள். நீயே சாதனையான பெண். நீயே சாதனை. யாமிருக்க பயமேன்.